ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆராஸ் லிட்டில் கிச்சன். நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சுவையான கேப்சிகம் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கேப்சிகம் எடுத்து கட் பண்ணி அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெயிட் போட தேவையில்லை, 5 நிமிஷம் வெந்தால் போதும். வேக வச்ச கேப்சிகமை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸ்டவ்வில் வானொலி வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதில் நட்ஸு சேர்த்து நட்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வானொலியில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேப்சிகம் கலர் மாறி வரும். ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இதை இப்போ இந்த வதங்கிட்டு இருக்க கேப்சிகமில் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம், ஸோ கட்டி கட்டியாக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா சுருண்டு வந்துருச்சு. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸு சேர்த்து நல்லா கலரிடலாம். சுட சுட பரிமாறலாம். சுவையான கேப்சிகம் ஹல்வா ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Have a good day.